ஜனாசா எரிப்புக்கு எதிராக 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 3 மணிக்கு கொழும்பில் பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்துவதற்கு பலவந்த ஜனாசா எரிப்புக்கு எதிரான தேசிய அமைப்பு அழைப்பு விடுத்துள்ளது. இஸ்லாமிய அமைப்புகள், அரசியல் கட்சிகள், அரசியல்வாதிகள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பிரமுகர்கள் என பல தரப்பினரும் கலந்து கொள்ளும் குறித்த ஆர்ப்பாட்டம் காலிமுகத்திடலில் ஜனாதிபதி செயலகத்திற்கும் சாங்கிரிலா ஹோட்டலுக்கும் இடையில் ஒதுக்கப்பட்டுள்ள ஆர்ப்பாட்ட திடலில் நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். செவ்வாய்க்கிழமை மாலை பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் இலங்கை வரும் நிலையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் காலிமுகத்திடலை தாண்டி அவருடைய வாகனம் பயணிக்க உள்ளதாக அறியப்படுகிறது. இந்நிலையில்தான் பலவந்த ஜனாசா இருப்புக்கு எதிரான தேசிய அமைப்பு சார்பில் குறித்த நேரத்தில் காலிமுகத்திடலில் ஆர்ப்பாட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக ஏற்பாட்டாளர்கள் சார்பில் தெரிவிக்கப்படுகின்றது. ஆர்ப்பாட்ட இயக்க வேறுபாடுகள், கட்சி வேறுபாடுகள், கொள்கை வேறுபாடுகளை தாண்டி அனைத்து முஸ்லிம்களும் இலங்கை முஸ்லிம்கள் என்ற வகையில் இவ்வார்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு ஜனாசா எரிப்புக்கு எதிராக ஜனாசாக்கள் அடக்கத்தர வேண்டும் என்ற கோரிக்கையை உரத்து முழங்க வர வேண்டும் என பலவந்த ஜனாசா எரிப்புக்கு எதிரான தேசிய அமைப்பு இஸ்லாமிய அமைப்புகளின் கூட்டமைப்பாக கோரிக்கை விடுத்துள்ளது. கொழும்பில் பிறந்து 20 நாளேயான குழந்தையின் ஜனாசா எரிக்கப்பட்டது. வெலிகமவில் 2 மாத குழந்தையின் ஜனாசா எரிக்கப்பட்டது. பிறந்து 14 மாதங்களேயான குழந்தையின் ஜனாசா எரிக்கப்பட்டது. 18 வயது இளம் சகோதரின் ஜனாசா எரிக்கப்பட்டது. இப்படி இதுவரை இலங்கையில் சுமார் 200க்கும் மேற்பட்ட ஜனாசாக்கள் எரிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச நாடுகள் பல கோரிக்கை விடுத்தும் ஐநா சபை அறிவித்தல் விடுத்தும் ஜனாசா அடக்கத்திற்கான அனுமதி இதுவரை வழங்கப்படாத நிலையில் இலங்கை முஸ்லிம்கள் சார்பில் நமது போராட்டங்களை விட்டுவிடாமல் தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியில் போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும். தொடர் போராட்டங்கள் தான் இறுதியில் வெற்றியை தரும் எனும் வகையில் செவ்வாய்க்கிழமை மாலை 3 மணிக்கு நடைபெறும் இப்பாரிய ஆர்ப்பாட்டத்தில் குடும்பத்துடன் பங்கெடுக்க வேண்டும் என பலவந்த ஜனாசா எரிப்புக்கு எதிரான தேசிய அமைப்பு இஸ்லாமிய அமைப்புகளின் கூட்டமைப்பு சார்பில் கோரிக்கை விடுத்துள்ளது. இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து மறந்து கொள்ள மறக்காமல் ஷார்ட் நியூஸ் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள்.